தமிழ் பேஸ் மனித நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிவப்பு கலர் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வெறும் சிவப்பு கலர் பாக்ஸ் கிடையாது. மோட்டோரோலா தரப்புலேருந்து இன்றைக்கி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற MOTO Z2 Force அப்படின்ற அந்த புது ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களும் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக் என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ரைட் சைடில் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே உள்ள ஹலோ மோட்டோ அப்படின்ற பேப்பர் கொடுத்துருக்காங்க, வெல்கம் பேப்பர். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஃப்ளாட் கேபிள்ஸ் இன்இயர் இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5mm போர்ட் கிடையாததுனால நமக்கு டைப் சி டு 3.5mm ஆடியோ ஜாக்குக்கான அந்த அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வால்டாக் அடாப்டர், இதில் 15 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஒரு டர்போ சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டர்போ பவர் சார்ஜர். இதுக்கப்புறமாக நமக்கு டைப் சி டு யூஎஸ்பி கேபிளும் வந்து இருக்குது. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் கையில் எடுத்த உடனே ரொம்ப ப்ரீமியம் லுக் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஒரு 7000 ஸ்டாண்டர்ட் அலுமினியமில் வந்து இது செஞ்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் பின்னாடி அந்த மெட்டல் ஃபினிஷிங் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 141 கிராம் தான். ரொம்பவே ஸ்லிம்மாகவும் இருக்குது. பட் கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு டாக்டைல் ஃபீட்பேக் இருக்குது. பட்டன்ஸும் ரொம்ப ஷார்ட்டாக வந்து க்ளீனாகவும் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. சிம் கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைப்ரிட் சிம். ஸோ நீங்கள் ஒன்று மெமரி கார்டு இல்லாட்டி வந்து நார்மலாக சிம் போட்டுக்கலாம். இடது பக்கமாக நமக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து கொடுக்கல. கீழ்ப்பகுதியில் நமக்கு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே 12 மெகாபிக்சல் கேமரா, f2.2 அப்பேச்சர் சைஸில், RGB ஒன்று, மோனோக்ரோம் சென்சர் ஒன்று, சோனி IMX 386 சென்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு டியூல் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. PDF சப்போர்ட்டும் இதில் இருக்குது. மோட்டோரோலா லோகோ கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அலுமினியம் ஃபினிஷிங் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மோட்டோ பின்ஸ் மாட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கான பின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்றதை கடைசியில் பார்க்கலாம். முன்பக்கமாக 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, f2.2 அப்பேச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. 85 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிளில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இயர்பேஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட் அட்வான்டேஜ். அடுத்தபடியாக 5.5 இன்ச் கொண்ட QHD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1440 x 2560 பிக்சல்ஸ் கொண்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான். பட் ஸ்டில் இதில் இருக்கக்கூடிய அந்த ஷட்டர் சீட் போலட் டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு ஷட்டர் ப்ரூஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே தவறி விழுந்தாலும் டிஸ்பிளே ஒன்றும் ஆகாதுன்றது போல். அதற்கு கீழே நமக்கு ஆன் ஸ்க்ரீன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் தான் இருக்குது. இது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் செய்யறது கிடையாது. ஒரு நார்மல் பட்டன் போல் இது ஒர்க் ஆகிறது இல்லை. ஒன்லி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக மட்டுமே. பிரைமரி மைக்ரோஃபோனும் அதற்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது Snapdragon 835 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் Adreno 540 GBயும் இருக்குது. இதில் 6GB RAM மற்றும் 64GB மாடல் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஒரு பிளாக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பியூர் பிளாக். இதில் நீங்கள் எக்ஸ்பேண்டபிளும் பண்ணிக்கலாம். இருக்கிற ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் மூலியமாக 2 TB வரைக்கும் மைக்ரோ SD மாடலும் போட்டுக்கலாம். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 2730 mAh தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மியாக இருக்குல்ல. அதுக்கும் ஒரு விஷயம் பின்னாடி இருக்குது, நான் சொல்கிறேன். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மாட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாடை வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். எந்த மாடை நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த மாடலில் என்ன பவர் இருக்கோ அது இதுக்கு வந்துடும். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பேட்டரி மாட். அந்த பேட்டரி மாடலில் பார்த்தீங்கன்னா 3490 mAh வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஜஸ்ட் அட்டாச் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய 2730 mAh ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 3490 mAhம் சேர்ந்து உங்களுக்கு 6220 mAh வந்து டோட்டலாக உங்கள் ஃபோனில் இருக்கிறது போல் வந்து கணக்காயிடும். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து டர்போ சார்ஜிங் போல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் பண்ணும். நீங்கள் ஒரு பவர் பேங்க் மாதிரியே வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட அது அப்படி தான் சொல்லலாம். என்னென்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒயரோ எதுவும் தேடி அலைய தேவை கிடையாது. இது ஒன்று இருந்ததுன்னா போதும். நீங்கள் ஜஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இதை மட்டும் தனியாக சார்ஜ் போட்டுட்டு திரும்ப உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ்க்கு இந்த மாடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஸ்ப்ளிட் பண்ணி திரும்ப எடுத்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கும் அதுலேயும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபோன் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் இந்த மாடை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாடலில் பின்னாடி வந்து நல்லா வந்து கிரிப்பிங்காக வந்து ரப்பரைஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாடை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை பிடிச்சிங்கன்னா ரொம்பவே பல்கியாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாடு வந்து இப்போ ஃப்ரீயாக தந்துட்டுருக்காங்க. இதோடைய தனியான விலை 6000 ரூபாய். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து இப்போ பண்டில் ஆஃபராக தராங்க லிமிடெட் பீரியடில். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர்ஸும் வந்து இவங்க வந்து இப்போதைக்கு சேல் ஸ்டார்ட் ஆகும்போது கொடுத்துருக்காங்க.
இந்த ஆஃபரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் இந்த மாட் இரண்டுமே சேர்த்து இதோடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு காம்பேட்டிட்டிவான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல் ஷட்டர் ஸ்பீடும் செக் பண்ணிடலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எடுக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்லலாம். இமேஜ் குவாலிட்டியும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே ஷார்ப்பாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நான் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னும் நான் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டெப்த் கேமரா ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த கேமரா உண்மையிலேயே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது டே லைட்டில், ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.0 இருக்குது. ஃபுல் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்லீக்கான இன்டர்ஃபேஸாகவும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 3.5mm ஜாக் கிடையாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜைரோஸ்கோப் சென்சர் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் VR வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். அதுவும் குவாட் ஹெச் டிஸ்பிளேல இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். NFC சப்போர்ட் இருக்குது. அதே போல் இது ஒரே ஒரு கலரில் தான் வருது, சூப்பர் பிளாக். ஸோ ரொம்பவே வந்து ஒரு டார்க் பிளாக்கிஷ் கலர், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஷட்டர் ப்ரூஃப் அப்படின்றாங்க. ஸோ கை தவிர சப்போஸ் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றது தான் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் வேணுமே உடைக்கிறதுக்கு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஃபோனை உண்மையிலே வந்து ஷட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்லையா, நம்ம ட்ராப் டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமான்றதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசமான ட்ராப் டெஸ்ட்டு நம்ம தமிழ் டெக் சேனலில் நான் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. ஸோ IP ரேட்டிங்ஸ் அப்படின்றது எக்ஸாக்டாக கொடுக்கல, பட் தண்ணீர் ஓரளவுக்கு பட்டாலும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் நான் ரொம்ப அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக கொண்டு வர போகிறேன். வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேரிசன் உங்களுக்கு வேணும், எக்ஸாம்பிளுக்கு 5T கூட கம்பேரிசன் வேணுமா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த போல் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தமிழ் டெக் சேனலில் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.